ஒரு சூப்பர் டூப்பர் ஹேர் டானிக் பார்க்கலாமா? இது வந்து ரொம்பவே அமேசிங்கான ரிசல்ட் குடுத்தது. இதோட ரிசல்ட் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு டானிக் தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு நீங்க 2 டம்ளர் தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கோங்க. அத வந்து இதில ஆட் பண்ணிருங்க. இத ஆட் பண்ணும்போது நல்லா கொதிக்கட்டும். இது அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில வரும் இது. ஒரு பால் பொங்குற ஸ்டேஜ் மாரி வரும்போது, அத நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. உடனே ஃபில்டர் பண்ணிறணும். ஏன்னா ஜெல் ஆயிடுச்சுன்னா அது ஃபில்டர் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க கிளாத்ல தான் வச்சு வடிகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல எடுத்து இறக்கி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்க இத எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கு மார்னிங் எடுத்துட்டு இத வந்து நல்லா வந்து தலையில ஸ்கால்ப்ல படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ரிமைனிங் இருக்கிற ஜெல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஷாம்பு வாஷ் முடிச்சுட்டு கண்டிஷனர் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ஜெல்ல நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல நல்லா வந்து வாஷ் பண்ணிருங்க. அப்போ உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு கண்டிஷனரா உங்க ஹேர சில்கியா, சாஃப்ட்டா, ஸ்மூத்தா வச்சுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. பாய்.